நான் ஆளி விதை இதை பொடி பண்ண போகிறோம்மா. இட்லி பொடி. ஆளி விதை இப்படி தான் இருக்கும். இது கெட்ட கொழுப்பை கரைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார் சத்து உள்ளதுப்பா. இது ரொம்ப நல்லது. இட்லி பொடி. இப்போ பற்ற வச்சுட்டேன். ஒரு 20 மிளகாய், ஒரே சைஸ் டம்ளர். இது உளுத்தம்பருப்பு, உருட்டு உளுத்தம்பருப்பு. இது ஆளி விதை, அதே ஒரே அளவு. கொஞ்சமாக உப்பு, பூண்டு ஒரு 20 பல். இதில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு உளுத்தம்பருப்பை வறுத்துக்குவோம். அது கூடவே இந்த மிளகாயும் போட்டுக்கலாமா. இட்லி, தோசை இதுக்கு போட்டுக்கலாம். சாதத்தில் வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்லாம்ப்பா. தாச்சி அடுத்தது ஆளி விதையாக இருக்கணும். இது கொஞ்சம் வெடிக்கும். நல்லா பொரிய வறுத்துட்டு கலந்து பொடி பண்ண வேண்டியதுதான். இந்த 20 மிளகாயை இதில் போட்டுக்குவோம். இந்த மிளகாயை போட்டு கொஞ்சமாக உப்பு, உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோமா. மிளகாய், உப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். அடுத்ததாக இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆளி விதையை போடணுமா. இப்போ உளுத்தம்பருப்பு, மிளகாய், உப்பு அரைச்சாச்சுமா. இதெல்லாம் ஆளி விதையை போட்டு அரைக்கணும். இந்த பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு தொப்பை இருந்தால் குறைஞ்சிடும். உடம்பு ஸ்லிம்மாக இருக்கும். இதை ஆளி விதை, உளுத்தம்பருப்பு, மிளகாய் போட்டு அரைச்சாச்சு. அடுத்தது பூண்டு போடணும். ஆளி விதை பொடி தயார்.